9 அடியில் உள்ளது. இது பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சிலை செய்கிறதுக்கு. அந்த கிரீடத்தை விட இந்த மாதிரி தலப்பாக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விரும்புகிறாங்க. அது மாதிரி விநாயகர் சிலைக்கு வந்து இப்போ இந்த கண் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். பொதுவாக வந்து உங்களுக்கு ஆர்டர்லாம் எந்தெந்த ஊர்கள்லேருந்து அதிகமாக கிடைக்கிது? ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் எல்லா ஊர்லேருந்துமே வருவாங்க. ஏன்னா இந்த சிலையை வந்து விரும்பி இங்கே வருவாங்க. இங்கே தான் வந்து நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செஞ்சு தான் கொடுக்க முடியலை. நிறையா பேருக்கு வந்து இப்போ சிலைகள் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப லேட்டாக வேலை ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு 20 சிலைகள் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் தனியாக தான் சிலைகள் செய்கிறீங்களா, கூட யாரும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறீங்களா? நானும் அப்பாவும் மட்டும்தான் இந்த வேலை பார்க்குறோம். வேறு ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் நேரம் இந்த நார் வந்து ஒட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி ஹெல்ப் மட்டும் அம்மா பார்க்கும். மண் வந்து பிணைஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஹெல்ப்புக்கு. இப்போ நீங்கள் என்னென்ன சிலைகள் செஞ்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இந்த சிலை வந்து இது 7 அடி இருக்கும் இந்த சிலை. இது வந்து வலம்புரி விநாயகர், அதாவது தமிழ்நாட்டு ஸ்டைலில் இங்கே நம்ம ஏரியாவில் உள்ள மாடல். இது வந்து இந்த தும்பிக்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கலசம் இருக்கும் தும்பிக்கையில் வந்து. வலம்புரி விநாயகர் வலது பக்கத்து வந்து அந்த தும்பிக்கை வந்து வளைஞ்சிருக்கும், அதான் வலம்புரி விநாயகர்னு சொல்கிறது. இது ரொம்ப சிறப்பான விநாயகர் சிலை தான் இது வந்து. இந்த சிலை பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் உள்ளது கிடையாது. இது வந்து இந்த தலப்பாக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மாடல். இது ஃபோட்டோவை பார்த்து தான் நான் பண்ணேன். மும்பை பக்கத்து அந்த மாதிரி, மும்பையில் தான் இந்த மாதிரி சிலையெல்லாம் செய்வாங்க. இந்த முகம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி இப்போ அதிகமாக விரும்புகிறாங்க இந்த சிலைகள். இதுதான் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து வீடியோ போட்ட ஒரு விநாயகர் சிலை, 9 அடியில் உள்ளது. இது பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சிலை செய்கிறதுக்கு. சிரமம்னு பார்த்தா அந்த மேலே வளர்த்த அந்த ஃபினிஷிங் பண்ணுறது தான். அது எனக்கு எட்டவே இல்லை அது செய்கிற அளவுக்கு. அது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. அதோடய இந்த கை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த இடம் டக்குன்னு காயவே காயாது, ரொம்ப கீழே அமுங்கிக்கிட்டே போகும். அதை காய வச்சு பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த விநாயகர் சிலைக்கு பெயிண்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து இதுக்கு பெயிண்டிங் பண்ணணும்னா 2 நாளில் முடிச்சிடலாம். டோட்டலாக இந்த சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? 12 நாள் ஆயிருக்கு இது வேலை முடிக்கிறதுக்கு. 9 அடி தான், ஆனால் 9 நாளில் இது வேலை முடிக்க முடியலை. இது ரொம்ப நேரம் இழுத்துருச்சு இந்த சிலை வந்து. இது வந்து 5 அடி 5 ஃபீட்டு தான் இந்த சிலை வந்து. இதுலேயும் இதே மாதிரி தான். இது மாதிரி இப்போ நிறையா விரும்புகிறாங்க. அந்த கிரீடத்தை விட இந்த மாதிரி தலப்பாக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விரும்புகிறாங்க. அது மாதிரி இது மாதிரி செஞ்சுருக்கோம். பின்னாடி இருக்கிறது வேணால் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷல்னு சொல்லுவோம், ராஜகணபதி. அதாவது அந்த தலகாணி வச்சுருக்கோம். கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த சிலை. இது நிறையா பேர் இந்த மாதிரி மாடல் நிறையா விரும்புவாங்க. இதுவும் வந்து 9 அடி தான் இந்த சிலை. இப்போ தான் வேலை, நேற்று தான் வேலை முடிஞ்சு. ஆனால் இன்னும் இந்த கை வேலை இருக்குது. இது கொஞ்சம் காயணும். இந்த இடம்லாம் காஞ்சாதான் என்ன அதில் நம்ம கை பண்ண முடியும். அந்த சிலையை பார்த்துட்டு அதே மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சிலை. இது வேற ஊருக்கு போகுது. இப்போ ஒரு சிலை செய்கிறதுக்கு பாட்டம்லேருந்து டாப் வரையும் என்னென்ன சிரமங்கள் இருக்குது? கீழே வந்து இப்போ இந்த ஒரு பீடம் வந்து வளர்க்குறதுக்கு இது வந்து ஒரு 2 நாள் ஆகும். இந்த பீடம் மட்டுமே வளர்க்குறதுக்கு வந்து இதுலேருந்து இந்த பீடம் வளர்க்கு உள்ளே வந்து 3 தடை வரும். 3 தடை வந்து அதுவும் மண்ணிலே தான் வளர்ப்போம். இது வரைக்கும் வந்துடும் அந்த தடை வந்து ஸ்டெப்பு. அது இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு நகடாமல் அந்த இது வந்து அப்படியே நிற்கும் இந்த பீடம் வந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கால் வளர்க்குறது வந்து இது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இது அமுங்கிக்கிட்டே போகும். இந்த இடத்துல வந்து அமுங்கிக்கிட்டே போகும். இந்த இடத்துல நார் வச்சு இதை ஒட்டிட்டு தான் இதை மேலே பண்ணணும். நல்லா காயணும். இதுதான் இந்த தேங்காய் நார். இதை வந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறேன். இப்படி வச்சு இது நிறையா தான் வைக்கிறேன். இவ்வளவு நிறையா வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தான் இதை வச்சு இதை
ஃபுல்லாக மண் வச்சு தடவிடுவோம். இதை வந்து ரிஸ்கான இடம் இது வந்து. அந்த கரெக்டாக அந்த மடக்கி உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த இதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். இதுவே ஒரு சின்ன சைஸாக இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். இது இவ்வளோ பெருசு 9 அடின்றதுனால தான் இது இவ்வளோ சிரமமாக இருக்குது இந்த இடம் பண்ணுறது. அடுத்தது இந்த கை இங்கேருந்து வளர்த்து கொண்டு வர்றது, இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள கூடு தான். இது எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மண் கிடையாது, உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் கூடு தான். இது வயிறு வளர்க்குறதுமே வந்து தேங்காய் நார் வச்சு தான் இது பண்ண முடியும். தேங்காய் நார் இல்லைன்னா இப்போ இந்த வயிறை வந்து நம்ம இப்படி கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வரும்போது அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டு வந்துடும், வெயிட் நிற்காது. அப்போ இது ஃபுல்லாகவே நார் வச்சு ஒட்டிட்டோம்னா அது grip ஆயிரும், அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரும். அடுத்து மேலே வளர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இங்கே மேல் பகுதியில் பண்ணுறப்ப எந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்? மேல் பகுதியில் வந்து இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தோல் பட்ட டக்குன்னு காயவே காயாது. தலை வளர்க்கும் போது அந்த இது அமுங்கிட்டு போகும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நார் வச்சு நம்ம ஒட்டுவோம். இது ஒரு வேலைக்கு 2 வேலையாக நம்ம இதில் செய்கிறதுனால இதில் கொஞ்சம் சிரமம் அதிகம். இதுதான் வந்து இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன சிலை தான் இது, வந்து 3 அடி வரும் இந்த சிலை. இது அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 சிலையும், அந்த சிலையும் அப்பா பண்ணது தான். இது வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய சிலை வந்து இது இப்போ 7 அடி வரும் இந்த சிலை. இப்போ வந்து விநாயகர் சிலைக்கு வந்து இப்போ இந்த கண் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து இப்போது பிளாக் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து இப்போ ஒரு பளிங்கு பதிச்ச மாதிரி கரெக்டாக அந்த முழிச்சிட்டு இருக்க மாதிரியே பார்க்கும்போது தத்ரூபமாக தெரியணும் கண். அந்த மாதிரி பெயிண்டிங் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.